ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுடு பண்ண வச்சுக்கோங்க. தண்ணி காயட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு சீவி எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக மொறுமொறுன்னு கடையில் கிடைக்கிற மாதிரியே. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க நல்லா தோல்லாம் சீவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் வெட்டிடலாம். வெட்டிட்டு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப் இருக்கும்ல, அது மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப குண்டு குண்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒல்லியாகவே அந்த ஷேப் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வெந்து மொறுமொறுன்னு வரும். இப்போ அந்த தண்ணி கொதிக்குதில்ல, அதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. உப்பெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு 4 to 5 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 5 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். நல்லா எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு நான் அதில் போடுங்க. சூடான எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தெரிக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருக்கனால அதனால் கொஞ்சம் மெதுவாக பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆயிரும். அந்த நல்லா 2 சைடுமே திருப்பி திருப்பி விட்டு சூப்பராக மொறுன்ட்டு வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. கலர் மாறிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் கொஞ்சம் நல்லா பிரட்டி கொடுங்க. எடுத்து ஒரு ட்ரைனரில் போட்டுக்கோங்க. எண்ணெய்லாம் கொஞ்சம் வடியட்டும். இந்த மாதிரி பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ அந்த சத்தம் எவ்வளோ மொறுன்ட்டு இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் உப்பு பெப்பர் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மொறுன்ட்டு இருக்குது. சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடும். இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போ வேணுமோ அப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸோட ஃப்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணிக்கோங்க.